திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகம். கடந்த 2 நாட்கள் யோபுவை குறித்து நாம் தியானித்தோம். முதல் நாட்களிலே தேவனால் சாட்சி பெற்ற யோபு, 2வது நாளிலே யோபுவின் மீது கர்த்தர் போட்டிருந்த வேலி. இந்த 2 காரியத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எதை தியானிக்க போகிறோம்? யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் முதல் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 18ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம் என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன சம்பவிக்கிறது? பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்றான். ஒரே நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா கவனிக்கணும். இது வந்து அப்படியே கண்டினியூஸா நடக்கு. இவன் பேசிட்டு இருக்கிறான், வந்து சொல்றான், ஐயா சபேயர் வந்தாங்க, நம்ம ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணிட்டான், கழுதையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது அப்படிங்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அவன் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில், அந்த செய்தி அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் தாண்டி இன்னொரு நாள் தாண்டி அப்படிலாம் இல்ல, ஒரே நாளில் அந்த ஒரே கண்டினியூஸா நடக்கக்கூடிய அந்த சம்பவம். அவன் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். 18 அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்த அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். ஒரே நாளிலே ஆடுகள், மாடுகள், எருதுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளைகள், ஒரே நாளிலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நேரத்திற்குள்ளே யோபுவினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இது முதல் அதிகாரம். இதோட இந்த சாப்டர் நிறுத்தப்படவில்லை. இந்த முதல் அதிகாரத்தோடு அல்லது 41 அதிகாரத்தோடு யோபுவினுடைய கஷ்டத்தோடு இந்த அதிகாரம் எழுதப்பட்டு முடிக்கல. முதல் அதிகாரத்திலே எல்லாவற்றையும் இழந்தா அந்த அதிகாரம், யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம் எப்படி முடிகிறது? 42ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பாடம் 42:12 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். கவனிக்கணும், என்ன கவனிங்க. யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தினுடைய அந்த முதல் அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. ஒரே நாளில் யோபு எல்லாத்தையும் இழந்து போனார். ஆனால் அந்த சரித்திர புஸ்தகம் இப்படி முடிகிறது. இழந்து போனவைகளை யோபு 2 மடங்காய் திரும்ப பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் இழந்து போனவைகளை தேவன் உங்களுக்கு திரும்பவும் தர விரும்புகிறார். நீங்கள் இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சரீர சுகத்தை, இழந்து போன பலனை, இழந்து போன மதிப்பை, இழந்து போன கனத்தை, சபையே, தேவ ஜனமே, எதை இழந்து போனீர்களோ அதை மறுபடியும் 2 மடங்காய் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி இவ்வளவு தான். இதுதான் செய்தி. நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. யாருக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் தேவன் திரும்ப தருவதற்கு போதுமானவர். பிரதர், நான் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்து இருந்த பிரதர், நல்ல மதிப்போட மரியாதையோட இருந்த பிரதர், இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய ஏளனமா பாக்குறாங்க. உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், உன் வெட்கத்திற்கு பதிலா 2 தனையான பலனை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். யோபுவுக்கு தேவன் செய்தது உண்மைனா, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போவது உண்மை.
உங்கள் குறைவுகள் மாறும், இழந்தவைகளை திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எவைகள் உங்கள் கைகளை விட்டு போனதோ, எந்த நன்மைகள், எந்த ஆசீர்வாதங்கள், எந்த இடங்கள், எந்த பதவிகள் உங்கள் கைகளை விட்டு போனதோ அவைகளை கர்த்தர் மறுபடியும் திரும்ப உங்களுக்கே கொடுப்பார். மறுபடியும் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீ இழந்து போன ஸ்தானத்துல கர்த்தர் மறுபடியும் உன்னை நிலைநிறுத்தி உன் தலையை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபுவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, யோபுவுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தாரே, என் வாழ்க்கையிலே நானும் இவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? யோபு எப்படி இருந்தார், நான் எப்படி இருக்கிறேன், இதைதான் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம யோபுவை 2 நாட்களா நிறைய காரியம் பார்த்துட்டோம். இன்னைக்கு சில காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். யோபு எப்படிங்க இருந்தார் பார்க்கலாமா? வேக வேகமா நம்ம பார்க்க போறோம். சரியா கவனிங்க, நமக்கு டைம் இல்ல. நம்பர் 1, முதல் அதிகாரம் 21ஆம் வசனம். முதல் அதிகாரம் 21. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. இப்ப இவ்வளவு செய்தி யோபுவின் காதிலே வந்து விழுந்தது. இப்ப யோபு வந்துட்டார், வந்து அப்படியே பார்க்கிறார். என்ன கவனிக்கணும்? ஹலோ கவனி. யோபு வந்து பார்க்கிறார், அப்படியே மிருக ஜீவன்கள் அப்படியே இங்க செத்து போய் கிடக்கு. இப்படி திரும்பி பார்க்கிறார், இங்க திரும்பி பார்த்தா எல்லா வேலைக்காரங்க மரிச்சு கிடக்குறாங்க. இப்படி திரும்பி பார்த்தா தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மரித்து கிடக்கிறார்கள். ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போய் கிடக்கிறான். அப்படியே யோபு அதை அப்படியே கண்ண பார்க்கிறாருங்க. பார்த்துட்டு இப்ப வசனம் சொல்லுது, 1:21 சொல்லுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஐயா பொருட்கள் போயிருந்தா பரவாயில்ல, மற்ற காரியங்கள் போயிருந்தா பரவாயில்ல, தான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின தன்னுடைய பிள்ளைகளும் மரித்து போய் இருக்கிறதை பார்த்து ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஆண்டவருக்கு சோத்திரம்னு வருதுங்க. சும்மா ஆண்டவர் இழந்து போனதை கொடுக்கல, சும்மா தூக்கி 2 மடங்கா திருப்பி கொடுக்கல. அந்த இழப்பின் மத்தியிலே யோபுவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வருது தெரியுமா? உமக்கு சோத்திரம் ஆண்டவரேங்கிறார். எப்படி முடியும்? எப்படி முடியும்? யாருக்கு தேவன் 2 மடங்காய் திருப்பி கொடுப்பார்? யாருக்கு இழந்தவைகளை திரும்ப கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார்? இழப்பின் நேரத்திலும் தேவனை துதிக்க கூடியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யோபுவினுடைய இந்த கேரக்டர்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம கிட்ட ஒரு பணம் போனாலே நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் போயிடும். சில காரியத்தை இழந்தாலே நம்ம அப்படியே துக்கமாவே இருப்போம். ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இப்படி இருந்துச்சு பிரதர், இப்ப எனக்கு 5 நாளா வேலை இல்ல பிரதர், இது இல்ல பிரதர், அது இல்ல பிரதர் அப்படிம்போம். கண்ணுக்கு முன்னாடி எல்லாம், மனைவியை தவிர எல்லாரும் காலி. அப்ப யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னா கூட பரவாயில்லையே, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாகட்டும். எப்படி முடிந்தது? எந்த ஒரு தேவ பிள்ளை குறைவுக்கு மத்தியிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள சில தேவையில்லாத காரியங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், சில நஷ்டங்கள் இருக்கலாம். அந்த சூழ்நிலைமைக்கு மத்தியிலே இதற்காக உமக்கு சோத்திர ஆண்டவரே, இந்த நிலைமைக்காக உமக்கு சோத்திர ஆண்டவரே சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. யாராவது உங்களை தூசிக்கிறாங்களா, யாராவது நிந்திக்கிறாங்களா, நேரா வந்து உட்கார்ந்து அழுகுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த சூழ்நிலைமையில கூட ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கே சோத்திர ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. யோபு அப்படிதான் வாழ்ந்தார். எந்த மனிதனும் செய்ய முடியாது. மேடையில பேசுற என்னை சேர்த்தான் சொல்றேன். பெற்றெடுத்த பிள்ளைகள் மரித்து கிடக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சொல்ல முடியுமா? யோபு சொன்னார். யோபு சொன்னார். பாருங்க, இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்களேன். ரோமர் 4:21 எடுங்க. ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு. ரோமர் 4:21 சரியா எடுங்க, நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. நல்லா கவனிக்கணும், இவருக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமே உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், அவ்வளவுதான்.
கைகளிலே ஆசீர்வாதம் வரவே இல்லை, இன்னும் குறைவுதான், இன்னமும் பிரச்சனை தான், இன்னும் நிந்தையும் அவமானத்திற்கு மத்தியில தான் இருக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்தினார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தும். நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? ஆண்டவரே, நான் ஒரு காரியத்திற்கு உங்ககிட்ட கேட்கிறேன், அந்த காரியத்தை நீங்க எனக்கு கொடுத்துருங்க, கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? உங்களை மகிமைப்படுத்துவேன்பா, கொடுத்தா சாட்சி சொல்லுவேன்பா, கொடுத்தா உம்மை துதிப்பேன்பா. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ துதிப்பியா? குறைவுகளுக்கு மத்தியில என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துவியான்னு கேட்கிறார். அப்ப இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் வேறங்க. இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா, ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வராங்க, செங்கடல் தடையா இருக்கு. இப்ப செங்கடலை கர்த்தர் பிளந்துட்டார். பிளந்ததுக்கு அப்புறம் இப்ப மோசே, மிரியாம், ஆரோன்லாம் பயங்கரமா பாடுறாங்க, துதிக்கிறாங்க, கர்த்தர் நன்மை செய்தார். இது ஆரம்ப கட்டம். இப்ப அப்படியே வளர்றாங்க வளர்றாங்க வளர்றாங்க, ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எரிகோ கோட்டை தடையா இருக்கு. இப்ப ஆண்டவர், நான் எரிகோ கோட்டையை உடைச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க துதிங்கன்னு சொன்னாரா? இல்ல, முதல்ல நீ துதி, அதுக்கப்புறம் நான் எதை உடைக்கிறேன்? எரிகோவை உடைக்கிறேன்னார். அப்ப நம்முடைய ஆரம்ப கட்டத்திலே கர்த்தர் நம்மளை பயில் காட்டி நயம் காட்டி அழைப்பார், நமக்கு நன்மைகளை செய்து அப்படியே நம்ம உள்ள கொண்டு வருவார். இப்ப நம்ம அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும். ஒரே கட்டத்தில் அல்ல, அனுதினமும் அனுதினமும் அப்படியே நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கணுமா? இப்ப உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற குறைவுகள் மாறணுமா? தயவு செய்து அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் அந்த சூழ்நிலைமைக்கு மத்தியிலும் கர்த்தரை துதிக்க பழகுங்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை துதிக்க பழகுங்க. யோபு அதைத்தான் செஞ்சார். யோபு வந்தார், எல்லாத்தையும் பார்த்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் அப்படின்னார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களா, ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள குறைவு இருக்கிறது உண்மை, என் வீட்டுக்குள்ள பண கஷ்டம் இருக்கிறது உண்மை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது உண்மை, வேலை இல்லாமல் இருக்கிறது உண்மை, வியாதியோடு இருக்கிறது உண்மை. நான் ஒன்னே ஒன்று செய்ய போறேன், இதற்கு மத்தியில உம்மை மகிமைப்படுத்த போறேன்பா, இதற்கு மத்தியில நான் உங்களை துதிக்க போறேன். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை கண்டு நான் புலம்ப போறது இல்லை, என் பிரச்சனையை கண்டு நான் முறுமுறுக்க போறது இல்லை. இப்படி ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாரு, இப்படி ஆண்டவர் எனக்கு பண்ணிட்டாரு, நான் அவருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் அவருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், ஒழுங்காதான ஆலயத்துக்கு வந்தேன், ஒழுங்காதான காணிக்க போட்டேன், இப்படிலாம் இனி என் வாயிலிருந்து என்ன பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, ஒன்னே ஒன்று செய்ய போறேன், உம்மை மாத்திரம் நான் உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலும் எந்த நிலைமையிலும் அப்படியே கர்த்தரை மட்டும் அப்படியே துதிச்சு பாருங்க. பக்தன் சொல்றாருல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழங்கள்லாம் இல்லாம போனாலும், ஒலிவ மரத்துல பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகளும் மாடுகளும் இல்லாமற் போனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். சொல்லுங்களேன், அது சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். நான் இப்படிதான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். எனக்கு குறைவு இருந்தாலும் நான் கர்த்தரை துதிக்க பழகுகிறேன். இந்த ஸ்டேஜுக்குள்ள ஒரு தேவ பிள்ளை வரும் பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆமென். யோபு அப்படிதான் இருந்தார். அந்த குறைவுக்கு மத்தியிலேயும் அவர் கர்த்தரை துதிக்க பழகினார். பாருங்க, 22 யோபு 1:22, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த யோபுவினுடைய கேரக்டர் கொஞ்சம் அப்படி நம்ம கவனிப்போம். அவர் என்ன செய்யறார்? அந்த இழப்பின் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே யோபு என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தரை துதிக்கிறார். இரண்டாவதுல ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார். என்ன கவனம் தெரியுமா? வார்த்தையிலே கவனமா இருக்கிறார். தேவ பிள்ளைகள் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல மனம் பதறி பேசி விடுகிறோம் தெரியுமா? ஒரு பிரச்சனை, ஒரு காரியம்னா என்ன பேசுறோங்கிறதே நமக்கு தெரியாது, பட்டுன்னு வார்த்தையை விட்டுருவோம். நானும் இருந்த செத்தாதான் உங்களுக்குலாம் என்ன வரும்? எப்படி வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனைனா இந்த அம்மாமார் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? நான்லாம் செத்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அதெல்லாம் எதுக்கு சொல்றோங்கிறது நம்ம எதுக்கு நினைக்கிறோம்? இப்படி சொன்னா இவர் அப்படியே அமைதியாயிருவாரு, இப்படி சொன்னா வீட்டோட சூழ்நிலைமை மாறின்னு நினைக்கிறோம். இல்ல, தயவு செய்து இன்னைக்கு நான் கொஞ்சம் இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்கிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போறேன், கவனிங்க. யோபு தன் வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகளில்
ரொம்ப கவனம் உள்ளவராய் இருந்தார். ரொம்ப கவனமா இருந்தார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து. அந்த அம்மா என்ன சொல்லணும்? யோ, நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, பேசாம செத்து போயா, இப்படிதானே சொல்லணும். ஆனா ஒரு காரியத்தை சேர்த்து அடிஷனலா சேர்த்து பேசுறாப்ல. என்ன பேசுறாப்ல? தேவனை. இதான் பிசாசுக்கு தேவை. நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? தேவனுடைய நாமத்தை நம்ம தூஷிக்கணும். என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறீங்க ஆண்டவர்? அவரை பார்த்து அப்படியே முறுமுறுக்கணும், அவரை பார்த்து புலம்பணும். அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், என்ன மட்டும் இப்படி கஷ்டத்துல வச்சிருக்கிறீங்க நீங்களா, என்னப்பா இப்படி எதையாவது அவரை பார்த்து நம்ம பேசிடணுங்கிறதா பிசாசுனுடைய விருப்பம். மனைவி சொல்றா, இன்னமுமாயா உன் உத்தமத்துல நீ உறுதியா இருக்கிற, பேசாம ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணு தெரியுமா? தேவனை தூஷித்து உன் உயிரை விட்டு அப்படிங்கிறாப்ல. உயிர் வராரு, யோபு வராரு, திருப்பி யோபு பேசுறாரு 10ஆம் வசனத்துல. அதற்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல. உனக்கு என்ன பைத்தியமா? எப்படி நீ பைத்தியகாரி பேசுறது போல பேசுற? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யல. இது ரொம்ப முக்கியம். அதான் சொன்னேன், தேவ பிள்ளைகள் பேசக்கூடிய வார்த்தையிலே கவனம் தேவை. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். எப்படி பேசணும்? ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். இன்னொருத்தர்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் சரி, யாரோடு கூட பேசுவதாக இருந்தாலும் அந்த வாயின் வார்த்தையிலே கவனம் தேவை. எதை பேச போகிறோம் என்பது தேவை. அதனாலதான் சும்மா அந்த தமிழ்ல அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நெல்ல போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ள முடியாது. எப்படி? நெல்ல போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ள முடியுமா? அள்ள முடியாது. இப்ப உங்ககிட்ட முந்தானேத்து, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு நான் என்ன செய்தி கொடுத்தேன் அப்படின்னு யாராவது எழுப்பி கேட்டேன்னு வைங்களேன், டபார்னு பதில் வராது. அதுதானே தம்பி நீ நல்லா பேசுன, அது இந்த பாயிண்ட், இப்படிதான் பேசுவோம். ஆனா இதே தூக்கத்துல எழுப்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் உங்களை திட்டாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை கூட மாறாது, அப்படியே அழகா ஒப்பிப்போம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்க உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அப்படின்னா அது இன்னொருத்தரை காயப்படுத்திடும். தயவு செய்து நாம் வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தையில் மிக 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 கவனம் தேவை. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒன்று சொல்லுவோம், எல்லாம் பேசிட்டு என்ன சொல்லிடுவோம்? சாரி பிரதர், சாரி சிஸ்டர்னு முடிச்சுட்டு போயிடும். இயேசு எந்த இடத்துல அப்படி பேசினாரா? ஒரு விபச்சார பெண் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இயேசு கிட்ட கொண்டு நிப்பாட்டியாச்சு. ஆனா எவ்வளவு பொறுமையா டீல் பண்ணார். அந்த இடத்த பாருங்க, அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எல்லாம் போயிட்டான். நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பேசக்கூடிய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் ரொம்ப கவனமா இருக்கணும்? நீதிமொழிகள் 18:21 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நல்ல கவனிங்க, உங்க நாக்குக்கு ஒரு வல்லமை உண்டு. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாக்கிற்கு ஒரு வல்லமை உண்டு. மரணமும் சரி, ஜீவனுக்குரிய காரியமானாலும் சரி, நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். என்ன அர்த்தம்? நான் எந்த வார்த்தைகளை என் வீட்டுக்குள்ளே பேசுகிறேனோ, எந்த காரியத்தை என் குடும்பத்திற்குள்ளே பேசுகிறேனோ, அந்த காரியத்தை நான் என் குடும்பத்திற்குள்ளே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பேன். நான் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினால் ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும். நான் மரணத்திற்கு ஏதுவான சாபத்தின் வார்த்தைகளை பேசினால் அந்த காரியங்கள் என் வீட்டிற்குள்ளே வரும். எந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து அதிகமா வருது? சில குடும்பத்தில் சின்ன வயசுல இருந்தே பிள்ளையை பார்த்து நீ உருப்பட மாட்ட, தண்டச்சோறு இப்படியேம்பாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் இப்படிதான் இருப்பார், உருப்படாம தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஜோமன வருவாங்க, என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அங்க இங்க சுத்துறான். சின்ன வயசுல என்ன சொல்லியே வளர்த்தாச்சு? வசனம் சொல்லுது, நம்முடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே எழுதும். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நாள் வரும் பொழுது இந்த வாயின் வார்த்தைகள் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அப்படியே நிறைவேறும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து வாயின் வார்த்தைகளிலே கவனம். மனம் பதறி கூட ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
நிறைய நேரத்தை நம்ம நெகட்டிவான காரியத்தையே வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதாங்க, இனி இந்த கடன் பிரச்சனை முடியவே முடியாது. கணவரை பார்த்து சொல்லுவோம், நீங்களாம் என்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வரப்போறீங்களோ, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் அவர் எங்க வரமாட்டார். வருவாரு. நீங்க இப்படி பேசினா அப்படியே வருவார். நம்ம என்ன சொல்லணும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க பைபிளை தூக்கிட்டு எங்க வருவீங்க? எனக்கு முன்னாடி முதல் ஆள ஆலயத்தில் போய் உட்காருவீங்க பாருங்க. நல்ல வார்த்தையை பேசணுமே. நம்ம பேசுற வார்த்தைலாம் இப்படித்தான் இருக்கு, எல்லாம் தப்பு தப்பான வார்த்தையா இருக்கும், அவிசுவாசத்தின் வார்த்தையாவே இருக்கும். அப்புறம் எங்க இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்பட்டாய். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் கணவர் ரட்சிக்கப்படல? ஏம்மா நீ பேசின பேச்செல்லாம் எப்படி இருக்கு? நீ என்ன பேசுனியோ அதுதான் இப்போ உன் வீட்டுக்குள்ள இருக்கும் பார். நம்ம கிட்டயும் அதுதான். அப்போ யோபுவுக்கு ஏன் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்றால், யோபு அந்த வாயின் வார்த்தையில் அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் வீட்டுக்குள்ள பாடுற புராணம் இல்லைங்கிற ஒரு புராணம். எப்படி? இல்லங்க இல்லங்க, அது இல்லங்க, இது இல்லங்க, இல்ல இல்ல இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் வேதத்தில் சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய மனைவியின் இடத்துல ஒரு கேள்வி கேட்பார். எம்மா, உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இப்ப இந்த அம்மா என்ன சொல்லணும்? என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, இதான பதில். இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை. இவர் இல்லைங்கிறத கேட்டாரா? என்ன இருக்குன்னு கேட்டார். நம்ம நிறைய நேரத்துல இருக்கிறத விட்டுருவோம், இல்லாததையே பேசுவோம். எங்க வீட்டுல அது இல்ல பிரதர், அவங்க வீட்டுல அது இருக்கு, எங்க வீட்டுல இது இல்ல பிரதர். ஏன் இல்லாதது மேல உங்க கண்ணு? கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்கு முதல்ல நன்றி செலுத்துங்க. எனக்கு இதை தந்திருக்கிறீரே, எனக்கு இந்த நன்மையை கொடுத்திருக்கிறீரே, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே, பேசி பாருங்களேன். நான் தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வாயின் வார்த்தைகள் மாறினால் உங்கள் வீடு மாறும். எப்படி பிரதர் சொல்றீங்க? வசனம் சொல்லட்டா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4-5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கவனிங்க, ஒரு பெரிய ஒரு கப்பல் இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த கப்பலை இப்படி திருப்பணும்னா எதை பயன்படுத்துறாங்க? சின்ன சுக்கான். அந்த சுக்கான் அப்படி சுத்தினா கப்பல் சுத்திருது. இப்ப யாக்கோபு அதுக்கு அடுத்த வசனம் சொல்றார், அப்படியே நாவானதும். இந்த நாக்கை எதோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? கப்பலை திருப்பக்கூடிய சுக்கானோடு கூட ஒப்பிடுகிறார். என்ன சொல்ல வராரு? கப்பலை திருப்பணும்னா சுக்கான் தேவை, உன் வாழ்க்கையை திருப்பணும்னா உன் நாக்கு மாறணுங்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய நாவு மாறும் பொழுது வாழ்க்கை மாறும். நாவிலிருந்து வருகிற நல்ல வார்த்தைகள் குடும்பத்தை மாற்றும். தயவு செஞ்சு சொல்றேன், இனி வீட்டுக்குள்ள போய் அவிசுவாசமான வார்த்தையை பேசவே பேசாது, நலமானதை பேசுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வீட்டுக்குள்ள 4 நாள் பட்னி கடந்தாலும் வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? பிரியாணி சாப்பிட்ட மாதிரி வரணும். எப்படி வரணும்? என் மனைவி செஞ்ச பிரியாணி எப்பா, அங்க வீட்டுல ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? 4 நாள் பிரியாணி சாப்பிட்டாலும் வெளியே வரும்போது பட்னி கடந்த மாதிரி வரும். அது ஒரே பிரச்சனை பிரதர், ஒரே இது பிரதர். ஏன்? ஆண்டவர் சொல்றார், பலவீனனும் தன்னை, சொல்லுங்க, நீ பலவீனன் தான்ப்பா, நான் இல்லங்கல. ஆனால் வேதத்தின்படி நான் என்ன சொல்லணும்? நான் யாரு? நான் பலவான், நான் பலவான். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாயின் வார்த்தைகளை நான் மாற்ற போறேன். ஆண்டவரே, குறைவுகளை கண்டு நான் புலம்ப மாட்டேன், பிரச்சனைகளை கண்டு நான் புலம்ப மாட்டேன், இல்லாதவைகளை கண்டு நான் வருத்தப்பட மாட்டேன். உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். பேசி பாருங்க, ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. இந்த யோபு இன்னும் எப்படி பேசுறாருன்னு ஆண்டவரே யோபுக்கு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. 42:7 யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் முழுகிறது. போதுமா? கோபம் அன்று சொல்ற, உங்க மேல எனக்கு கோபம் ஏன் அப்படிங்கிறார். இப்ப எதை ஆண்டவர் சொல்றார்? நம்ம மேலே அவர் கோபம் இருக்கு. எதுக்கு ஆண்டவர் கோபப்படுறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. வார்த்தையிலே கவனம் வேணும்.
வார்த்தையிலே விசுவாசம் வேணும், வார்த்தையிலே நிதானம் வேண்டும். வார்த்தையில என்ன வேணும்? அதான் யாக்கோபு எழுதுறாரு, நீ கேட்கறதுக்கெல்லாம் தீவிரமா இரு, ஆனா பேசுறதுக்கு எப்படி இரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கிற. டக்குன்னு தயவு செய்து உன்னேன்னு சொல்றேன், டப்புன்னு வார்த்தையை மட்டும் விட்டுறாது. அது உங்கள் குடும்ப உறவுகளை உடைத்து கொண்டு இருக்கிறது. நீங்க நிறைய குடும்ப உறவை உடைக்கிறது என்ன தெரியுமா? மதியினமாய் பேசக்கூடிய வார்த்தை. கணவன் மனைவி உறவு, மாமியார் மருமகள் உறவு, நம்ம கோபத்துல என்ன பேசுறோம் நமக்கே தெரியல. நம்ம மனசுக்குள்ள வேற ஒரு காரியத்தை சிந்தித்து வாயில வேற ஒரு வார்த்தை வரும், கேட்கிறவர்கள் வேற ஒன்றை சிந்தித்து இதனால தான் இவ என்னை இப்படி பேசிட்டாங்க, குடும்பம் உடைஞ்சிரு. நீங்க நிறைய குடும்பங்கள் உடையறதுக்கு ரீசன் வாய் தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறட்டும். ரொம்ப கவனம், ரொம்ப நிதானம். ஒரு 10 காரியத்தை நீங்க 10 வார்த்தை பேசுறீங்கன்னா குறைச்சிரு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல 1,00,000 வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். என்னைக்கு 1,01,000வது வார்த்தை பேசுறானோ அவன் செத்து போயிடுவான். அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டார்னா எப்படி இருந்திருக்கும்? இப்ப நமக்கெல்லாம் 1,00,000 வார்த்தையா நீ பேசணுயா, அதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்தா நீ செத்துருவ அப்படின்னா அடுத்தால தூண்டி விடுவோம், பயங்கரமா கோபப்படுத்துவோம். நீ பேசுறா, நீ என்னை பார்த்து பேசுன்னு பேச விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவன் எவ்வளவு திட்டினாலும் அமைதியா இருப்போம். திட்டு, உனக்கு தான் வார்த்தை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிமோ. அதுதான் இங்க யாக்கோபு சொல்றாரு, இந்த நாக்கு எதை கொளுத்துமா? உங்க ஆயில் சக்கரத்தை கொளுத்திடும். நமக்கு தெரியல, இப்ப நான் அப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? உங்கள் நாவு ஆயில் சக்கரத்தை கொளுத்திரும். 80 வயசு வாழ வேண்டிய நம்மள 60 வயசுல என்ன செஞ்சிரும்? முடிச்சிரும். அப்ப தயவு செஞ்சு சொல்றேன், உங்கள் வாயின் வார்த்தைகளிலே கவனம் தேவை. ஹல்லேலூயா. அப்ப யோபுவை ஏன் கர்த்தர் இழந்து போனவைகளை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார்? அந்த குறைவுகளுக்கு மத்தியிலேயும் யோபு என்ன செய்தார் தெரியுமா? தேவனை துதித்தார். நம்பர் 1. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதித்தார்? நான் வேகமா இந்த காரியத்தை சொல்லி ஜெபத்திற்குள்ளே நடத்த விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதித்தார் தெரியுமா? தேவன் மீது யோபு அன்பு வைத்திருந்தார். யோபு என்ன வைத்திருக்கிறார்? அன்பு. நல்லா கவனிங்க. 1:11, யோபு 1:11, சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரனால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அவர் சொல்றான், நீங்க தான் அவனை ஆசீர்வதிச்சிட்டீங்களே, சம்பத்தை பெருக பண்ணிட்டீங்களே, ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு, ஆடு இருக்கு, வீடு இருக்கு, மாடு இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு, அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான், இதெல்லாம் தொட்டு பாரும். ஆண்டவர் சொன்னார், போ நீ தொட்டு பாரு அப்படின்னா. இவன் போறான், ஒரே நாள்ல எல்லாத்தையும் அடிச்சிட்டான். யோபு அப்படி திரும்பி பார்க்கறான், ஏதாவது வருதான்னு பார்க்கறான். யோபுவின் வாயிலிருந்து ஒண்ணு கூட வரல. ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்ததினால் யோபு ஆண்டவர் மேல அன்பு வைக்கல. நல்லா கவனிக்கணும், நமக்கும் யோபுக்கு இருக்கிற வித்தியாசம் அங்கதான் இருக்கு. தேவன் யோபுவை ஆசீர்வதித்ததினால் யோபு ஆண்டவர் மேல அன்பு வைக்கல. யோபு ஆண்டவர் மேல அன்பு வச்சதனால கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அதனால தான் ஆசீர்வாதம் போனாலும் அன்பு போகல. விளங்குதா உங்களுக்கு? நமக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆண்டவர் மேல அன்பு வருகிறது, அந்த ஆசீர்வாதம் எடுக்கப்படும் பொழுது அன்பும் கூட சேர்ந்து போயிருது. யோபு அப்படி இல்ல. யோபு ஆண்டவர் மேல அன்பு வைத்தார், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம் போனாலும் அன்பு போகல. இப்ப பிசாசு பார்க்கறான், எல்லாம் போயிட்டையா, சொத்து போயிட்டு, சுகம் போயிட்டு, பிள்ளைங்களா செத்து போயிட்டாங்க, இப்பவும் ஆண்டவரை நேசிக்கிறான் எப்படி? அப்பதான் மறுபடியும் வரான். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என்ன அப்படிங்கிறார். அவன் உடம்ப தொடட்டா, தோலுக்கு பதிலா தோலை கொடுத்துருவான், ஜீவனுக்கு பதிலா ஜீவனை கொடுத்துருவான். பொருள் பொண்ணு இதுதானே போயிருக்கு. சரீரத்தை தொட்டா எவனா இருந்தாலும் உண்மை தூஷிக்கணுமே. வியாதி வந்துட்டா அவ்வளவுதானே. ஆண்டவர் சொன்னா, போ தொட்டுப்பார். சரீரத்தை தொட்டான். அப்பொழுதும் வசனம் சொல்லுது, யோபு ஆண்டவரை துக்கப்படுத்தவே இல்லைங்க. அன்பு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். நீங்க ஆண்டவர் மேல மட்டும் உண்மையான ஒரு அன்பை வைத்திருப்பீர்கள் என்றால், உங்கள் வீட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைமை வந்தாலும், எந்த இக்கட்டுகள் வந்தாலும் உங்கள் இருதயம் பாதிக்கப்படாது. உங்க இருதயம் சொல்லும், நான் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறேயா, என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில என் ஆண்டவர் தீமை செய்யவே மாட்டார். சந்தோஷமா இருப்பீங்க. யோபுவுக்கு ஆண்டவர் மேல அளவில்லாத ஒரு அன்பு இருந்துச்சு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆண்டவரை நேசிக்கிறதுனா என்ன தெரியுமா? அதை நான் உங்களுக்கு டக்குன்னு ஒரே வார்த்தையில புரிய வைக்கிறேன்.
தேவனை நேசிப்பது என்றால் என்ன? எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டார். பார்க்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு சில வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். எப்படி? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அடையாளம் எங்க இருக்கு தெரியுமா? வசனத்தை கைக்கொள்ளணுமா. 24ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ளான். இதான் வித்தியாசம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வசனத்தை கைக்கொள்ள வேண்டும், இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும், இந்த வசனத்தை தன் ஜீவியத்திலே கடைபிடிக்க வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார், 1 யோவான் 5:3 பாருங்க. 1 யோவான் 5:3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 2 யோவான் 1:5 அங்கேயும் சொல்லி இருக்கு பாருங்க, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அவ்வளவுதாங்க. இது உங்களை நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனத்தை கைக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்ல, ஆதியில கொண்டு இருந்த அன்பு இல்லையே. ஆரம்பத்தில் இந்த வசனத்தின் மேல எவ்வளவு தாகம் இருந்துச்சுல. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்களேன். இந்த அப்படியே உட்கார்ந்து நீங்க பைபிள் வாசித்தா ஆண்டவர் பேசுவார். இந்த பத்தியா இது உனக்கு பிடிக்கல, அப்படியே ஆண்டவரே சரி ஆண்டவரே நான் விட்டுறேன் ஆண்டவரே, நான் அப்படியே உடனே ஒப்பு கொடுத்தீங்களே, இந்த வசனத்தை அப்படி கை கொண்டீங்களே, எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு குறையாதபடிக்கு நடந்தீங்களே, இன்னைக்கு அந்த அன்பு எங்கே? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு எங்கே? ஆதியில கொண்டு இருந்த அந்த அன்பு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்திற்கு கை கொள்ளணும்பா. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் வெறுமையாக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அன்புல குறைஞ்சிட்டோம். அன்புல குறைஞ்சிட்டு ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாளா என்னை மறந்துட்டாங்கப்பா, என்னை மறந்து போயிட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோங்க? நம்ம பாட்டு பாடிடுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆனா உண்மையா வரும் பொழுது அன்பு இருக்கா? நீங்க நிறைய பேருடைய அன்பு குறைஞ்சிட்டு, ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த தாகம், ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த நேசம், இயேசு 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 இயேசுன்னு ஓடின அந்த நாட்கள் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு. ஆரம்பத்தில் நம்ம ஜபிப்போம், ஜபிச்ச உடனே நம்ம காரியத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து அற்புதங்களை ஆசீர்வாதங்களை வீட்டுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருந்தார். அன்பு கூடிக்கிட்டே இருந்துச்சு. சில காரியத்திற்காக அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவர் நம்மள மாதிரிலாம் இல்லை, பயங்கர ஞானம். அவருக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டா தெரியும் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது. சில காரியத்தில் அப்படியே ஒரு புல் ஸ்டாப் வைப்பார், சில காரியத்தில் அப்படியே நிறுத்தி வைப்பார். உடனே அப்படியே அன்பு குறைஞ்சிரும், உடனே முகம் மாறிடும், உடனே மூஞ்சி அப்படியே துக்கத்தை காண்பிச்சிரும், சிரிப்பு வரவே வராது. அன்பு எங்க போச்சு? ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே உன் அன்பு எங்க? நீ என் மேல இருந்த அன்பை நீ இழந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனாலும் நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? மறுபடியும் நீ என் மேல அன்பு வைக்கணும். கர்த்தர் மேல அன்பு வைங்க. உலகத்தின் மேல அல்ல, செல்போன் மேல அல்ல, மற்ற உறவுகள் மேல அல்ல, குடும்பத்தின் மீது அல்ல. முதல் அன்பு யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க 1 யோவான் 4:20. 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு மனிதன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சகோதரனை பகைத்தால் அவன் யாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். வாயில வார்த்தை வரமாட்டேங்குது. அவன் யாரு? அவன் பொய்யன். அவன் சொல்ல, நீ ஏமாத்துறப்பா அப்படிம்பார் ஆண்டவர். இங்க அன்பு கூறுவேன்னு பாட்டு, அப்புறம் வெளியே போனோன்னா வீட்டுக்குள்ள சண்டை, மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, மருமகள் கிட்ட சண்டை, சொந்த அண்ணன் கிட்ட சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, ஒரு அடி நிலத்துக்கு சண்டை, சபைக்குள்ள சண்டை, பதவிக்கு சண்டை. அப்பா, சண்டை லிஸ்ட் போட்ட பெரிய லிஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியல உன்னால, அப்புறம் எப்படிப்பா நீ என் மேல அன்பு கூறுவே? அப்ப நான் யாரா மாறிட்டு இருக்கிறேன்? பொய்யனாய் மாறுகிறேன்ல. தயவு செய்து இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த அன்பு ஆண்டவர் மேல
நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பு அப்படியே உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா, உண்மையே நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் வரட்டுமே, உங்க சந்நிதியில நான் முழங்கால போட்டு அப்படியே உங்க பாதத்துல நடந்துட்டா, இன்னல் துன்பம் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்களேன், பின் திரும்பவே மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இப்படிதான் ஆரம்பத்துல பாடணும்னே, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல முழங்கால நின்று பாடணும், ஆண்டவரே நான் பின் திரும்ப மாட்டேயா, எந்த சூழ்நிலையிலும் பின் திரும்ப மாட்டேயா. நான் இன்னைக்கு பின்வாங்கி பின்மாற்றத்திற்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் அந்த அன்புக்குள்ளே வாருங்கள். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, இழப்பிலும் கர்த்தரை துதித்தார். இரண்டாவது, கர்த்தர் மீது அன்பு வைத்திருந்தார். மூன்றாவது, கர்த்தரை மாத்திரமே நம்பினார். அல்லேலூயா. இழந்தவைகளை ஏன் அவர் மறுபடியும் பெற்றுக்கொண்டார் தெரியுமா? அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மீது மட்டும்தான் இருந்தது. நான் வசனத்தை வாசிக்கிறேன், யோபு 31:24 இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியது என்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்ததும். அப்படியே சொல்றாரு 28ஆம் வசனத்துல, இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாயிருக்கும். என்ன சொல்றாரு? எனக்கு பொண்ணு இருக்கு, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, தங்கம் இருக்கு, ஏராளம் தாராளமா இருக்கு, ஒரு நாள் கூட அதுக்கு மேல நான் நம்பிக்கையே வைக்கல. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு மேல ஒரு நாளும் என் நம்பிக்கை போகல. பணத்திற்கு மேல போகல, பொருளுக்கு மேல போகல, இடத்திற்கு மேல போகல, ஆட்களுக்கு மேல போகலங்கிறார். யார் மேலயா உன் நம்பிக்கை? யோபு சொல்றாரு 31:13, யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல மட்டும்தான் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இந்த வியாதி எம்மாத்திரம் ஐயா, இழப்பு எம்மாத்திரம் ஐயா, என் ஆண்டவர் என்னை கொன்னே போடட்டுமே, என்னை கொன்னே போடட்டுமே, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை துளி கூட அசைக்கப்படாது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியுங்க, நான் ஆண்டவரை நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலைமையில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். அது எந்த இக்கட்டா இருக்கலாம். சில குடும்பத்திற்குள்ளே, உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகள், பாடுகள், எப்போ உடையும், எப்போ அந்த காரியங்கள் முடியும்னு தெரியாத அளவிற்கு போராடி கொண்டு இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் மேல மட்டும் வைங்க. மாம்சமானதை நம்பாதீங்க, புயபலத்தை நம்பாதீங்க, சுய புத்தியை நம்பாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை மட்டும் நம்புங்கள். யாரை மட்டும் நம்பணும்? ஆமா, இந்த நம்பிக்கையை குறித்து இப்ப நான் பேசனா இன்னும் மணிக்கணக்கான பேச முடியும்.
அவ்வளவு காரியங்கள் உண்டு. நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை மட்டும் நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு கர்த்தரை நம்பினார். இது நீங்கள் நானும் பண்ணிடுவோம், ஆமாவா இல்லையா? இப்ப நான் கேள்வி, எத்தனை பேர்லாம் கர்த்தரை நம்புறோம்? என் பிரச்சனையை மாத்த இயேசுவால முடியும். யாரையெல்லாம் நம்புறீங்க? எல்லாரும் கை தூக்குறோம்ல. ஆனா இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? தேவன் யோபுவை நம்பினார். நான் ஆண்டவரை நம்புறது வேற, ஆனா ஆண்டவர் என்ன நம்புறாரா? சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்கள் உண்மை. ஆனா கர்த்தர் உங்களை நம்புறாரா? யோபுவை நம்பினார். யோபுவை நம்பினார். பிசாசு வந்து நிக்கிறான். ஆண்டவரே, அவனை தொடட்டுமா? ஆசீர்வாதத்தை எடுத்து பார்க்கட்டுமா? உம்மை தூசிப்பான். கர்த்தர் நம்பினாருங்க யோபு மேல. நீ யாரை பார்த்து சொல்ற? அவன் ஏன் தாசன்டா, அவன் உத்தமன்டா, அவன் சன்மார்க்கன்டா, உன்னால முடிஞ்சது செய். ஒரே நாள்ல எல்லாத்தையும் எடுத்தான். பிசாசு தோத்துட்டான். மறுபடியும் வரான். சரீரத்தை தொடட்டுமா? ஓ, ஜீவனை தவிர என்னனாலும் பண்ணு அப்படின்னார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை யோபு மேல. இன்னைக்கு நம்மளை நம்புறாரா? நம்மளை நம்புறாரு. நம்பி நம்மையும் சோதிக்க சில காரியத்தை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறார். அதுலயே நம்ம தோத்துறோம். அதுலயே நம்ம ஆண்டவரை வெட்கப்படுத்திடுறோம். யோபுவை தேவன் நம்பினார். தயவு செஞ்சு ஒன்னு சொல்றேன், கர்த்தர் உங்களை நம்பணும். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம வரணும். நான் ஆண்டவரை நம்புவது வேறு, ஆனால் என் ஆண்டவர் என்னை நம்ப வேண்டும். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம வரணும். கர்த்தர் யோபுவை நம்பினார், ஆபிரகாமையும் நம்பினார். ஆபிரகாம் போய் கேட்கிறார், உன் பையன் எனக்கு பலி கொடுறா. எந்த நம்பிக்கையில போய் கேட்டிருப்பாரு? ஆபிரகாம் மேல நம்பிக்கை. நான் கேட்டா ஆபிரகாம் மறுக்க மாட்டான் என்பதுங்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு இருந்துச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னைக்கு ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம்ல, கர்த்தர் உங்களை நம்பணுங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க வாங்கி பாருங்களேன். ஆண்டவர் மட்டும் உங்களை நம்பிட்டாருன்னு வைங்களேன், நான் உண்மையா சொல்றேன், அது எந்த காரியமா இருந்தாலும் உங்களை மேல கொண்டு வந்துருவா. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை நம்பிட்டார்னா அந்த மனுஷனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆரம்பித்து விடுவா. நம்ம நிறைய நேரத்தில் அவருடைய நம்பிக்கையை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஜபத்துல ஏமாத்துறோம், காணிக்க கொடுக்கறதுல ஏமாத்துறோம், கர்த்தரை தேடுறதுல ஏமாத்துறோம், பரிசுத்தத்துல ஏமாத்துறோம், எல்லாத்திலையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரும் நம்மளை நம்பிக்கிட்டே இருக்கிறா. என் பிள்ளை இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு சரியாயிருவா. நம்பிக்கையை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம்ல. நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறார். மகனே, மகளே, நீ என்ன நம்புறங்கிறது எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளில் இருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் கடனில் இருந்து என்னால உன்னை வெளியே கொண்டு வர முடியும் என்பதை நீ நம்புகிறாய் என்பது தெரியும். ஆனால் நான் உன்னை நம்புகிற அளவிற்கு உன் வாழ்க்கை, உன் ஜீவியம் இருக்குதாங்கிறத யோசித்துப்பா. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா, நீங்க என்ன. அதான் முக்கியம். நான் கர்த்தரை நம்புவதை விட கர்த்தர் என்ன நம்பணும். அப்பதான் என் கையில பொறுப்பை கொடுப்பார், அப்பதான் என் கையில கிருபையை கொடுப்பார், அப்பதான் என்ன நம்பி அநேக காரியத்தை தேவன் கொடுக்க முடியும். நீங்க அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள வாங்கல. ஆண்டவரே நீங்க என்ன நம்பக்கூடிய ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் வரேன் சொல்லி பாருங்க, அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப யோபு இழந்து போனார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டார். அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? யோபு ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை, துதித்தார். வாயின் வார்த்தைகளிலே கவனம் தேவை. இரண்டாவது, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு துளி கூட குறையாமல் பார்த்து கொண்டார். அன்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மூன்றாவது, கர்த்தர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அதே காரியம் கர்த்தர் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. இதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுல எந்த காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோம்? உங்களை ஆராய்ந்து பாருங்கள், விட்டு கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கும்படி எல்லாம் எளிமையா இருக்கலாமா? வேகமா எளிமையா பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஃபாதர். 2 நிமிஷம் தயவு செஞ்சு எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடி இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட பேசினார்ல, இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாரு.
ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்ட அந்த காரியத்திற்கு அப்படியே உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கான இருக்காது, ஆனா இதுல ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட உங்க உள்ளத்துல வந்து அடிச்சிருக்கும், பலார்னு அரைஞ்சிருக்கும். அதான் இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசின வார்த்தை. அது அன்பா இருக்கலாம், நாவின் காரியமா இருக்கலாம், நம்பிக்கையா இருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஃபாதர். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேணும்ல, ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. அன்றைய சமூகத்தில் வந்து இருக்கிற சகோதரனை சகோதரியை இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்தணுமா? இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்தணுமா? இல்ல, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கம்மா, கடினப்படுத்தாதீங்கயா. கர்த்தர் பேசுறார், உன் வாயின் வார்த்தை சரியில்லை, வீட்டுக்குள்ள நீ பேசுற வார்த்தை சரியில்லை, எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் எரிச்சல், எப்போ பார்த்தாலும் சண்டை, வீண் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், மனம் பதறி பேசுற வார்த்தை, நிதானம் இல்லாத வார்த்தைகள், இது உனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையிலே அந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறேன், என்னை சரிபடுத்துகிறேன். என் வாயின் வார்த்தைகளிலே நான் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். அன்பு, ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோமா? பேதுரு கிட்ட கேட்டார், பேதுரு நீ என்ன நேசிக்கிறியாப்பா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். நோட்டை கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறியாடா? இங்க இருக்கிற எல்லாரோட நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறியா பேதுரு? அதே கேள்வி இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாரு, மகளே மகனே என் மேல அன்பு வச்சிருக்கிறியா? என்ன நீ நேசிக்கிறியா? என் மேல உண்மையான ஒரு பாசம் உனக்கு இருக்குதான்னு கேட்கிறார். மூன்றாவது நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என் சூழ்நிலைமைகளை இயேசு மாற்றுவாருங்கிற நம்பிக்கை, என் பிரச்சனைகளை இயேசு மாற்றுவாருங்கிற நம்பிக்கை. இந்த சூழ்நிலைமையில இருந்தும் என்னால மேல வர முடியும், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை. கடைசியா கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே நான் உன்னை நம்புகிற அளவிற்கு நீ இருக்கிறியா? நீ என்ன நம்புறப்பா, அது எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப முடியுமா? உன் வாழ்க்கை, உன் பேச்சு, உன் ஊழியம், உன் குடும்பம், உன் சபை, உன் வேலை, நான் நம்பும் அளவிற்கு நீ இருக்கிறியா? அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானா இல்லைனா அப்படியே நீங்க அப்படியே விட்டு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து கண்ணை மூடுங்க ப்ளீஸ். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். ஒரு 5 நிமிடம் தேவ பிரசன்னத்தை பாதுகாக்கணும்ல. கண்ணை மூடி கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.